பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 38 வருஷமா வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அவன் இயேசுவை தேடி போகல, ஆனால் இயேசு அவனை தேடி போனார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 38 வருஷமாய் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் எப்பெல்லாம் கலக்கப்படுகிறதோ அந்த சமயத்தில் யார் முந்தி அந்த குளத்திலே முங்குகிறார்களோ அவர்களுக்கு சொஸ்தம் கிடைக்கும். இப்படிப்பட்ட செயல் அங்கே நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த மனுஷனுக்கு அந்த குளம் கலக்கப்படும் போது அவன் அங்கே போய் இறங்கி மூழ்க அவனால் முடியாத ஒரு சூழ்நிலை, பலவீனப்பட்ட ஒரு மனுஷனாய் இந்த மனுஷன் இருந்தான். ஆகவே 38 வருஷமாக அவர் வியாதிப்பட்டிருந்து அந்த குளத்தருகே காத்து கொண்டே இருந்தார். எப்போ குளம் கலக்கப்படும், யாராவது என்னை கொண்டு இறக்கி விட்டுற மாட்டாங்களா, நான் குணமடைய மாட்டேனா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு சஞ்சலம், ஒரு வேதனை அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு மேலாக அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த குளம் எப்போ கலக்கப்படுதோ என்னை யாராவது கொண்டு விட்டுற மாட்டாங்களா, நான் இறங்கிட மாட்டேனா, நான் கண்டிப்பாக சுகமடையணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அது மாத்திரம் இல்லாமல் காத்து இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அந்த பகுதியில் போனார், இந்த மனுஷனை பார்த்தாரு. பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை பார்த்து கேட்டார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லாமல் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் சொஸ்தமாகி நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு பின்னால் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தானாகவே அவர் வழியே அந்த மனுஷனை போய் பார்த்தாரு. நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, அவர் சமூகத்தில் காத்திருக்கீங்களா? இந்த ஆசீர்வாதம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக இயேசு வருவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை மாற்றுவதற்கு, உங்கள் வியாதியை மாற்றுவதற்கு இயேசு நிச்சயமாய் வருவார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த மனுஷனுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கினது போல, அவன் 38 வருஷமாய் தேவ சமூகத்திலே அந்த குளத்தண்டையிலே காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது குளம் கலக்கப்படும், எப்பொழுது நான் சுகமடைவேன் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? இயேசு வருவார், அவராகவே வருவார். காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய என் ஆண்டவர் வருவார். வியாதியோடு, பலவீனத்தோடு, பிரச்சனையோடு கூட இருக்கீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் காத்திருப்பது ஒரு நாள் வீணாய் போவதில்லை. இயேசு வருவார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.